ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம மை எஸ் கிளாஸ் கண்டர் எபிசோட் 50 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மன்வா வேற லெவல்ல இருக்கறனால எக்காரது கொண்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் வீடியோ உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டாவே புரிய தொடங்கும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஹனி, நாங்க இதுல தலையிட முடியாதுன்னு உனக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களை நான் தேவையில்லாம இதுல சண்டை போடணும்னு ஆசைப்படவே இல்லை. அதுக்கு பதிலா எனக்கு ஏதாச்சும் ரிவார்டா ஏதாவது ஒண்ணு கொடுங்க. கடைசியான டியர்மா கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சேன். அந்த டைம்ல அவனோட கோர் மட்டும் தான் எனக்கு கிஃப்டா கிடைச்சி, தவிர நீங்க எனக்கு எந்த ஒரு ரிவார்டையும் கொடுக்கவே இல்லை. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிற வகையில மெர்மைட் கோயினோட ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல எனக்கு கிஃப்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஐஸ் டைப்பாவோ வாட்டர் டைப்பாவோ இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எரிம், உன்னோட விதி ரொம்ப நல்லா இருக்கிறனாலதான் உன்னை இந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கு. மத்த எஸ் கிளாஸ் விடவும் எரிம் ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மியா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் ரொம்ப யங்கா இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு வகையில அவளுக்கு ஹெல்ப் பண்ணி மத்தவங்களை விடவும் நான் ஸ்ட்ராங்கா மாத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். அதனால பிளீஸ் உங்களோட ஸ்கில் ஏதாச்சும் ஒண்ணு அவளுக்கு கிஃப்டா கொடுங்க. எரிம், உன்னோட இயரிங்ஸோட ஒரிஜினல் ஓனரை தான் நீ இப்ப சந்திச்சிட்டு இருக்க. நீ அவங்களுக்கு ஹாய் சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. ஹரிகாட்டோ ஒசை மர்ஸ்னு அவ சொல்றது கேட்டோன்னே ஓகே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கேன்னு ரூலர் ஆஃப் வாட்டர் சொல்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும். இது மெர்மைட் குயினோட பவர்ல ஒரு அங்கமா இருக்கிறனால இந்த பவரை யூஸ் பண்றது மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வாட்டருமே அவளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவ இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணக்கூடிய பவர் அதுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் இதை ஒரு வாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்னது லெஜெண்டரி அளவுக்கு இருக்கிற பவர் இதுல இருந்துட்டு இருக்கு. அதை நீங்க என் கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களான்னு எரியும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஒரு வாட்டின்னு சொல்றத கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஒரு 10 வாட்டின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ உடனே அவ கையில வச்சிருக்கிற அந்த திரிசூலத்துல அதை எடுத்து வச்சோன்னா கரெக்டா அது ஃபிட் ஆயிட்டு இருக்கும். அவளால அந்த பவரை தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த இடமே வெடிச்சு சேதற அளவுக்கு அவங்க சுத்தி இருந்த பேரியரையே உடைச்சிட்டு வெளியே போயிட்டு இருப்பா. என்னால இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே முடியல, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்த்து கத்திட்டு இருக்க. அந்த எக்யூப்மெண்டோட மானா ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கறனால அவளால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. மெர்மைட் குயினோட பவரை தான் இப்போ உனக்கு கொடுத்திருக்கறனால அந்த ஸ்கில்ல எப்படியாச்சும் நீ கத்துக்கோ. அந்த ஸ்கில்ல நீ கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இதுல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா என்னோட ஸ்கில் ஐஸ், என்னால வாட்டரை கட்டுப்படுத்த வாய்ப்பே இல்லை. வாட்டர்ல இருந்து பரிமாணம் அடைஞ்சது ஐஸ். உடனே உன்னோட பவரை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கட்டுப்படுத்து. அதை எப்படி பண்ணணும்னே தெரியாதுன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்தவனோட மூஞ்சிலேயே தண்ணி காட்டிட்டு இருக்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா நான் வீணா போவதுக்கு விடவே மாட்டேன். அவன் மட்டும் இந்த பவரை கட்டுப்படுத்திட்டானா உண்மையிலேயே அவர் ரொம்ப லெஜெண்டரி அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுவா. ஏற்கனவே எரிமோட பவரும் ஃபேக்கா இருக்கிற மெர்மைட் குயினோட பவரும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே பவரை தான் பேசிக்காவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்னோட பேரண்ட் ஹேண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி எரிமையும் மெர்மைட் குயினையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கிடைச்சே தீரும்னு உடனே அவனோட பேரண்ட் ஹேண்ட் செக்மெண்ட் ரீல்ல ஆக்டிவேட் பண்ணி எரிம் கூட அவன் கரெக்டா சிங் ஆயிட்டு இருப்பான். ஆனா மெர்மைட் குயினோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால அதை அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. அது அவனுக்கே தண்ணி கட்டிட்டு இருக்கும். நான் நினைச்சதை விடவும் ஃபேக்கான மெர்மைட் குயின் கொஞ்சம் ஓவராவே பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு வேற வழியே இல்ல. சங், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. நான் முடியாதுன்னு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டா இருக்கிறவங்க மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்றது தப்பே கிடையாது. மெர்மைட் குயின் அதோட பவரை பயன்படுத்தி எரியும தோக்கடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஏற்கனவே யூஜினோட ஸ்கில் அவ சிங்க் ஆகி இருக்கிறனால ஃபேக்கான மெர்மைட் குயினோட எல்லா மூவ்ஸும் ஸ்லோ மோஷன்ல அவ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும். கரெக்டா அந்த பவர் எல்லாத்தையுமே அவ கட்டுப்படுத்தி இது ரொம்பவும் டிஃபரெண்டான லெவல்ல இருந்துட்டு இருக்கு. தவிர அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாவே இல்லை. இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லா வாட்டர் மாலிகூலும் என்னோட பேச்சை கேட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவ கரெக்டா அந்த பவரை கட்டுப்படுத்தணும். அவளே ஒரு ரூலர் ஆஃப் வாட்டராவே மாறி அவளோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி ஃபேக்கான மெர்மைட் குயினோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. காய்ஸ், நான் சாதிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா திரும்பி பார்த்துட்டு இருப்பான். யூஜின் ஏற்கனவே அவனோட பவரை அதிகமா யூஸ் பண்ணிருக்கனால மயக்கமடைஞ்ச சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பான். பாஸுக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்காக தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கேன்? எனக்கு அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தனா எரிம், நீ ஏன் கூட இருக்கீனா? பாஸோட கதையை நீ முடிச்சிட்டியா? வாட்டர் டிராப் எங்க போச்சு? வாட்டர் டிராப்பை பொறுத்த வரைக்கும் அவளோட மெர்மைட் குயினோட பவரை உனக்கு கொடுத்திருக்கறனால அதுக்கு பெனால்ட்டியா அவன் இப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு. இனி கொஞ்ச நாளைக்கு வாட்டர் டிராப் வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்கில்ல நீ பயன்படுத்த
பயன்படுத்துறது மூலமா உன்னோட உயிருக்கே ஆபத்து வரும் தெரியும்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி நீ பண்ண? என் கண்ணு முன்னாடி எரியும் இப்போ நின்னுட்டு இருக்கா, இருந்தாலும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பவர் என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரில தெரியுது. இந்த மாதிரி எரிமை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் மட்டும் இங்கேயே இருந்துட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பா எனக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு கேட் ஓபன் ஆயிட்டுன்னு அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில சொல்ற வரைக்கும் நான் உன்னை இங்க இருந்து போகிறது கூடவே மாட்டேன்னு எரிமை அவளோட பவரை பயன்படுத்தி அவனையே தண்ணி காட்டிட்டு இருக்க. ஏற்கனவே என்னோட குடும்பத்தை நான் மொத்தமா இழந்துட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் அது நீ மட்டும்தான். உன்னையே இழந்துருவேணும்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு உடனே பிராமிஸ் பண்ணுன்னு அவ பார்த்து அழுதுட்டு இருக்க. உண்மைதான், ஏரியும் சின்ன வயசுல அவளோட ஃபேமிலி மொத்தத்தையும் இழந்துட்டா. அவளுக்குன்னு யாருமே கிடையாது. இப்ப நான் ஒருத்த மட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன். அவ என்ன ஒரு பேரண்டா தான் நினைச்சிட்டு இருக்கா. என்னையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ கவலையில இருந்துட்டு இருக்கா. இனிமேல் இந்த மாதிரி கூறுகட்டத்தனமா நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன். மெர்மைட் குயினை இந்த இடத்தை நோக்கி வந்து அதோட பவரை பயன்படுத்தி சண்டை போடுன்னு நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே இங்க அதிகமான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை நான் அப்புறமாட்டி பார்க்கேன்னு ஜெல்லி ஃபிஷ் நடக்கிற எல்லாத்தையுமே வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாருமே நல்லபடியா டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தனா டஞ்சன் பிரேக் ஏற்பட்டனால அதுல இருந்து ஏற்பட்ட வாட்டர் சுனாமி மாதிரி வந்து அடிச்சதுல அந்த டிடெக்ஷன் சென்டரையே மொத்தமா அழிச்சிருக்கும். சுவடை இல்லாம அழிஞ்சிருக்கிறனால யூகின் பண்ணது யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருக்குமே தெரியாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. வாலிபாலும் வாட்டர் டிராப்பும் என்னோட சிஸ்டம் மேனேஜரை சேர்ந்தவங்கன்னு எரிமையும் சங்கையும் சொல்லி அவன் மழுப்பிருப்பான். அதை அவங்க ஈஸியாவே நம்பியிருப்பாங்க. இன்னைக்கு டஞ்சன்ல ஏற்பட்ட எல்லாமே எனக்கு நல்லாவே மெமரியில இருந்துட்டு இருக்குன்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. காய்ஸ், உங்க எல்லாரையுமே நான் இழக்க போறேன். அடுத்த ஒரு லைஃப்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன்னு கண்ணீர் மல்க சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்தோன்னு அந்த மாதிரி நான் ஒண்ணு சொல்லவே இல்லைன்னு கோவத்துல யூகின் கூட சேர்ந்து திருப்பி அக்கப்போர்ல ஈடுபட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே கைடா வந்திருக்கும் போது எனக்கு ஆஃப் ஸ்டார் மட்டும் தான் கொடுத்தேன். இந்த வாட்டி நீ கண்டிப்பா எனக்கு அதிகமான ரேட்டிங் கொடுத்தே தீரணும். தேவையில்லாதெல்லாம் பேசுறதை நிப்பாட்டிட்டு எம்கேசி கில்டோட கில்டு மாஸ்டர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அதை உடனே சொல்லு. நம்ம உடனே அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். கடைசி அவன் டஞ்சனை விட்டு வரதுக்கு முன்னாடி வாலிபால் அவன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கும். ஏற்கனவே டிஆர்எமோட கட்டுப்பாட்டுல இருந்த கொஞ்சம் பேரை நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி காப்பாத்திட்ட. ஆனா இன்னும் அதிகமான பேரு அவங்க கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையுமே நீ கண்டிப்பா முறியடிச்சே தீரணும். அப்படி இல்லாத பட்சத்துல ஜெல்லிஃபிஷ் கூட சேர்ந்து திருப்பி அவங்க கான்ட்ராக்டை புதுப்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகம் அழியதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால நீ உடனே அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு வாலிபால் அவங்க கிட்ட சொல்லியிருக்கும். நம்ம சீக்கிரத்துல எம்கேசி கில்டோட கில்டு மாஸ்டரை கண்டுபிடிச்சி அவனோட கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். நீ மத்தவனை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல ஒன்ன நினைச்சு நீ கவலைப்படு. நீ ஏற்கனவே எனக்கு 3 விஷயத்தை நிறைவேற்றுறதா நீ கடன் பட்டிருக்க, அதை மறந்துடாத. நீ உயிரோட இருந்தா மட்டும்தான் அது எல்லாத்தையுமே பண்ண முடியும். என்னது யூஜின் சங்கு கிட்ட கடன் பட்டிருக்கானு யூகினும் எரிமும் பார்த்து ஷாக் ஆயிட்டு நீ எஃப் கிளாஸா இருக்கிறனால பேசிக்காவே நார்மலான சிவிலியனுக்கு சமம். அதனால நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே தீரணும்னு அவங்க 2 பேருமே குண்டாங்கட்டா அவனை தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க. இவன் எந்த மாதிரி ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையே சொல்லணும்னா என்ன பார்த்து கவலைப்படுற மாதிரி தான் அவன் நடிச்சிட்டு இருக்கான். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தானவன் தான் அது இவன் ஒருத்த மட்டும் தான். கடைசியா அவன் டஞ்சனை விட்டு வரதுக்கு முன்னாடி வாலிபால் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு சொல்லியிருக்கும். டிஆர்எமோட கான்ட்ராக்டை நீ ரீசெண்டா ஒரு செயின் யூசர்ட்ட இருந்து கேன்சல் பண்ணி இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளே கிடையாது. கிரசன் மூனோட செயின் யூசிங் பவரை தான் அவன் இப்போ வச்சுட்டு இருக்கான். கிரசன் மூனா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? சிஸ்டத்துல எங்க கூட அவனும் ஒரு ஆளா தான் இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே சங்குக்கு அவ தன்னோட பவரை கொடுத்திருக்கிறனாலதான் அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான். அவனோட பவர் அவளுக்கு கொடுத்தனால இப்ப அவ ஆழ்ந்த உறக்கத்துல இருந்துட்டு இருக்கா. குடிச்சிக்கத்துல அவளை உனக்கு நான் மீட் பண்ண வைக்க. அப்பதான் யூஜினுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். கல்ட்டா இருக்கிற டியர்மா கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம சிஸ்டமா இருக்கிற கிரசன் மூன் கூடயும் ஈடுபட்டு இருக்கான். இந்த 2 பேர் கூடயும் ஒரே நேரத்துல அவன் கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டு இருக்கானா இவன் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவன் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.